Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல சூப்பரான ஒரு மோமோ ரெசிபி பார்க்க போறோம். சரியா, சிக்கன் மோமோ நல்ல சூப்பரான டிஷ். சோ மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை வீடியோ பாருங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடா போகுது. இதுவரை யாரெல்லாம் சேனலை புதுசா இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். குவான்டிட்டி வந்து உங்களுக்கு நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இன்கிரீடியன்ஸ் வந்து ஒன்னொன்னா போடும்போது நான் சொல்லிக்கிறேன். இந்த சிக்கன் வந்து நல்லா நைஸா மின்ஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் திரிச்சாச்சுன்னா நல்லா சாஃப்டா மின்ஸ்ட் ஆயிரும். அதாவது இது ரொம்ப திரிக்க வேண்டாம், லைட்டா திரிச்சாலே போதும், நல்லா சூப்பரா சாஃப்டா மின்ஸ்ட் ஆயிரும். இதுல இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், லைட்டா பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது நல்ல மிளகு பொடி, ஒரு பச்சை மிளகா நல்லா நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஒரு சின்ன பீஸ் கேரட் நல்லா நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். அப்படி இதுல லைட்டா மல்லியில ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் நைஸா கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுல லைட்டா சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபிளேவர். லைட்டா போடலாம், ரொம்ப வேண்டாம். அடுத்தது இதுல லைட்டா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வார்மா வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். நம்ம மோமோக்கு ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் இது மெரினேட் ஆகட்டும். ஸோ இப்போ மோமோக்கு வந்து டோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி இது டோ ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது இதில் மைதா, சீனி, சால்ட்டு, அவ்வளோதான். ஏற்கனவே வந்து நம்ம புரோட்டா ரெசிபி எல்லாம் போட்டிருக்கோம். புரோட்டா மாவு எப்படி போட்டுறதை நீங்கள் செக் பண்ணி கூட அதில் இருந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஓகே சூப்பர். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா லாக் பண்ணி வச்சு உள்ள ஸ்டஃபிங் போட்டுட்டு ஸோ மோமோ இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இது குக் பண்ணுறதுக்கு என்ன பாருங்கள், இட்லி சட்டியில் நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே சூப்பர். இப்போ இது ஜென்ட்லி ஒவ்வொரு பீஸாக இதில் உட்கார வச்சிடலாம். நம்ம இட்லி அவிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக இதில் அப்படியே உட்கார வச்சிடலாம். ரைட், சூப்பர். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ இது மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கரெக்டாக 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த பக்கம் வந்து மோமோ ரெடி ஆகிட்டே இருக்குது, குக் ஆகிட்டே இருக்குது இட்லி குக்கருக்குள்ள. அதாவது 15 மினிட்ஸ் ஆகும். இந்த பக்கம் வந்து நம்ம அதுக்கு தேவைப்பட்ட ஹாட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஒரு 50 ml ஆயில் ஊற்றிருக்கேன். அடுத்தது வந்து பாருங்கள், ஒரு 4 ரெட் சில்லி, ஒரு 5-6 பூடு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃபைனாக ரோஸ்ட் பண்ணணும். சரி, அதாவது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இது இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா. ஒரு 1/2 கரண்டி கார்ன்ஃப்ளவர் கலக்கி வச்சுருக்கோம், இதே அப்படியே ஊற்றிடலாம். அடுத்தது 1 கரண்டி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது லைட்டாக மல்லியெல்லாம் லைட்டாக புதினா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது லைட்டாக லெமன் புளிஞ்சு ஊற்றிடலாம். ஓகே, இது இப்போ நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். நல்லா சூப்பரான ஒரு ஹாட் சாஸ் ரெடி ஆயிரும். ஓகே, நல்லா சூப்பரான ஹாட் சாஸ் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இது இப்போ ஒன்றா ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், நல்லா சூப்பரான சிக்கன் மோமோ பார்த்தீங்களா, நல்லா சாஃப்டாக அழகாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரியா, இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோட உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அது வரைக்கும் நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க.